அன்பான தம்பி தங்கைகளே, உங்கள் எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக எல்லோரையும் போல எனக்கு இப்படி பேச வேண்டும் என்பது நீண்ட நாள் ஆசை. ஆனா எனக்கு அப்படிலாம் பேச வராது. நான் ரொம்ப சாதாரணமா ரொம்ப இயல்பாக பேச ஆள் தான். என்னால் அடுக்குமொழியில பேச முடியாது. இந்த உரை அப்படிங்கிறது எனக்கு முதல்ல திட்டமிடப்பட்டது ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்குமான உரை. அதனாலதான் நான் பால்யத்தின் கதைகள் அப்படிங்கிற தலைப்பை நம்ம கொடுத்தோம். எதிர்பாராத விதமாக இன்னைக்கு என்னோடு மேடையை பகிர்ந்து கொள்ள இருக்கும் இரண்டு பெரிய ஜாம்பவான்கள் நடுவில் நான் மாட்டிக்கிட்டேன். ஒன்னு இறையன்பு ஐயா, இன்னொன்னு எழுத்தாளர் இமயமன்னன். சும்மாவே அவங்க ரெண்டு பேரும் 1 மணி நேரத்துக்கு மேல பேசுவாங்க. அதுக்கு நடுவில் நான் வந்தேன்னா சிக்கிருவேன்னு சொல்லி இன்னும் எப்படியாவது அதுல இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு கேட்டவொடனே எனக்கு முன்னாடி நேரத்தை ஒதுக்கிட்டாங்க. அப்படி ஒரு வாய்ப்புல தான் நான் உங்களிடம் வந்து சேர்ந்திருக்கிறேன். என்னிடம் இங்கே உங்களுக்கு கொடுக்க சில நூல்கள் உள்ளன. அந்த நூல்களை நான் மேடை விட்டு இறங்கும் முன் காலி செய்ய வேண்டும். இதுதான் எனக்கு ஆசை. உங்களில் யார் நல்ல பதில்களை சொல்கிறீர்களோ அவர்களுக்கு இந்த நூல்கள் பரிசு. அதையெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது, உங்களைப் போல நான் மாணவனாக இருந்தபோது எனக்கு இருந்த அறிவை விட இன்று உங்களுக்கு அறிவு கூட. பிரமாதமான மூளையோட இருக்கீங்க, ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கீங்க, ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறீர்கள். அதே நேரம் உங்கள் கவனத்தை ஒரு விஷயத்தில் குவிக்க முடியாமல் டக்கு டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கிற மனநிலையும் உங்கள்கிட்ட இருக்கு. அதனால நம்ம கவனத்தை முதல்ல குவிக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் வெற்றி அடைய முடியும். இது மாதிரியான ஒரு ஓபன் ஸ்பேஸ்ல பேசுறதுல இன்னொரு சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். யாருக்கு போய் சேருதோ உங்களுக்கு சேருமான்னு தெரியல. இங்க ஒரு 4 பசங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, அங்க 3 தம்பிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க, அந்த பக்கம் 2-3 தங்கைகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் எனக்கு மேடையிலிருந்து தெரியும் யாரெல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு. எனக்கு இங்க இருந்து தெரியும். நீங்க தலையை குனிந்து உள்ள வாங்கிட்டு ஒளிச்சுக்கிட்டு பேசினாலும் எனக்கு தெரியும் அவங்க என் பேச்சை கேட்கலைன்னு. நீங்க ஸ்கூல்ல படிக்கிறீங்க, டிவி பாக்குறீங்க, மொபைல் பாக்குறீங்க. யாரெல்லாம் ரீல்ஸ் பாக்குற பழக்கம் இருக்கு சொல்லுங்க. சும்மா கை தூக்குங்க. ஸ்கூல் கிடையாது இது. ரைட், போதும். கீழே இருக்குங்க. கை கீழே இறக்கலாம், கை கீழே இறக்கலாம். ரைட். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கிரியேட்டிவிட்டினா என்ன? யாராவது ஒருத்தங்க கை தூக்குங்க பார்ப்போம். அங்க ஒரு தம்பி கை தூக்குறாரு. அவர்கிட்ட என்னன்னு கேளுங்க. ஹலோ, சொல்லுப்பா. கிரியேட்டிவிட்டினா உருவாக்குறது தானே சார்? இல்ல, இன்னும் பெட்டரா எதிர்பார்க்கிறேன். சாரி, மைக்க கொடுத்துருங்க. நம்ம ஒருத்தரை விட யூனிக்கா யோசிச்சு நமக்கு என்ன தெரியுமோ அதை பண்றது. வெரி குட். நல்லா கை தட்டுங்க இந்த பாப்பாக்கு. உங்களுக்கு ஒரு புத்தகம் பரிசு இருக்கு. பாப்பா பேர் சொல்லுங்க, ஸ்கூல் சொல்லுங்க. ஈ கிருத்திகா 10th ஸ்டாண்டர்ட் சென்னை வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். சூப்பர். யாராவது சார் வாங்கி கொண்டு போய் இந்த பாப்பாக்கு இந்த புக்கை கொடுங்களேன் ப்ளீஸ். இந்த புத்தகம் என்ன புத்தகம் அப்படின்னா, குழந்தை இலக்கியத்துக்காக இந்திய அரசின் உயரிய விருதை பெற்ற புத்தகம். மரப்பாச்சி சொன்ன ரகசியம். பால சாகித்ய புரஸ்கார் விருது வாங்கின புத்தகம் இந்த புத்தகம். சரிங்களா? இப்போ
கிரியேட்டிவிட்டிக்கு ஆன்சர் எல்லாருக்கும் மைக்லயே தெரிஞ்சிருச்சு. கவனி கவனி. இந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது யாராவது சில பேருக்கு மட்டும்தான் இருக்குமா, எல்லாருக்கும் இருக்குமா? வெரி குட், எல்லாருக்கும் இருக்கும். நாம் அதை எந்த அளவு உள்வாங்கிக் கொள்கிறோம்ங்கிறது இருக்குல்ல. இப்ப உதாரணத்துக்கு நான் கீழே வர்றேன், கீழே வந்து உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். கரெக்டா நான் அந்த கேமராமேனுக்கு பின்னாடி ஒரு ப்ளூ ஷர்ட் போட சார் நிக்கிறார்ல, நான் அங்க வந்து நிக்கிறேன். சரிங்களா? அங்க வந்து நான் உங்க கையில ஒரு டெமோ காட்டுறேன். ரெண்டு தரப்பும், ரெண்டு பக்கம் இருக்குங்க இல்லையா, ரெண்டு தரப்பும் எனக்கு நீங்க பதில் சொல்லணும். யார் சரியான பதில் சொல்றீங்களோ அவங்களுக்கு பரிசு. ரைட்? என் கையில ஒரு பேக் இருக்கு, ஆமாவா இல்லையா? இதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? இது பேக் இல்ல சார், இது புத்தகம்னு யாராவது சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. சோ இது பேக் தானே. இப்ப பாருங்க, இந்த பேக் உங்களுக்கு என்ன தெரியுது? அமைதி அமைதி அமைதி. நான் மைக் எந்த பக்கம் நீட்டேன்னு பாருங்களேன். சார் யாராவது கொஞ்சம் வாங்கல, இந்த பக்கம் மைக் வாங்கி கொடுங்க. X2 அப்படின்னு ஒரு லெட்டர். இந்த பாப்பா சொல்றாங்க அவங்களுக்கு ஒரு லோகோ தெரியுதுங்கறாங்க, ஒரு சிம்பிள், ஒரு லட்சணை தெரியுதுங்கறாங்க. தம்பி உங்களுக்கு அந்த லட்சணை தெரியுதா? இல்ல சார். உங்களுக்கு என்ன தெரியுது? ஒண்ணுமே தெரியல. ஒண்ணுமே தெரியல. வேற யாராவது என்ன தெரியுது? ஒரு தம்பி ஜிப் தெரியுதுங்கிறாரு. வெரி குட். வேற? வெரி குட். அந்த பேக் தூக்குறதுக்கான ரெண்டு காது தெரியுதுங்கிறாங்க, அந்த கைப்பிடி தெரியுதுங்கிறாங்க. சரிங்களா? சரி. இந்த பக்கம் கடைசியில் இருக்கிற தம்பிக்கு இல்ல தங்கச்சிக்கு நான் கேட்கிறேன், உங்களுக்கு பேக்ல அந்த லட்சணை தெரியுமா? தெரியாது. அந்த ஜிப்பு தெரியுமா? தெரியாது. ஆனா அந்த காது மட்டும் கொஞ்சம் தெரியும். சரியா? அதேதான் இந்த பக்கமும். உங்களுக்கு லட்சணை தெரியாது, உங்களுக்கு லட்சணை தெரியும், உங்களுக்கு லட்சணை தெரியும், உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஜிப்பு தெரியும், உங்களுக்கு ஜிப்பு தெரியாது. ஆனால் ஒரு பேக் தான் என் கையில் இருக்கிறது, ஒரே பேக் தான். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமா தெரிஞ்சுச்சா இல்லையா? தெரியுதா இல்லையா? ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரே பேக் வேற வேற வடிவத்தில் தெரியுது தானே. இதற்கு பெயர் என்ன சொல்லுங்க? உள்ள இருக்க புக்கு தெரியுது. இல்ல 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 இல்ல. இதுக்கு பேரு ரொம்ப எளிமையாக சொல்லுவதால் கோணம்னு பேரு, பார்வை கோணம், பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப யோசிச்சு பாருங்க, பேக்ங்கிறதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? இல்லை. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஜிப்பு, உங்களுக்கு தெரிஞ்ச பேக்கோட காது இந்த பக்கம் தெரியல, இந்த பக்கம் தெரிஞ்ச லோகோ, அந்த சிம்பல் லட்சணை அங்க உள்ளவங்களுக்கு தெரியல. சரிதானே? அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு பேக், அந்த பேக்ங்கிறதுல நம்ம யாருக்குமே மாற்று கருத்து இல்ல, ஒரே பேக் தான். ஆனால் வேறு வேறு கோணத்தில் நாம் அதை பார்க்கிறோம். இதை ஏத்துக்கிறீங்களா? நீங்க எல்லாம் புத்திசாலிகள் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஏத்துக்கிறீங்களா? சரிதானே? இப்ப இதுதான் விஷயம். நாம் பாடம் படிக்காமல் போனாலோ இல்ல ஒரு விஷயத்தை நாம் வீட்டில் மறுத்து அடம்பிடித்தாலோ, நாம் சொல்லுவதை வீட்டில் அப்பா அம்மா உணர்ந்து கொள்ள மாட்டேங்கிறார்கள், இல்ல அண்ணன் தம்பி உணர்ந்துக்க மாட்டேங்கிறாங்க, இல்லாட்டி டீச்சர்ஸ் உணர்ந்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு நம்ம பேசுறோம் இல்லையா பலரும் இந்த வயசுல. ஏன்னா நம்ம ஒரு கோணத்தை மட்டும்தான் பார்க்கிறோம். அதோட இன்னொரு கோணம் இருக்குங்கிறது அவங்க இருந்து சைட்ல இருந்து நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க அவங்க சொல்றதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அப்ப வாழ்க்கையில எப்போதுமே நாம் நினைப்பது மட்டும் சரியா? நாம் நினைப்பது மட்டும் சரியா? இல்லை. நாம் பார்ப்பதற்கு இன்னொரு கோணமும் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த பேக் ஒரு எக்ஸாம்பிள். இதை நீங்க லைஃப் டைம் ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுடைய இப்ப எல்லாரும் இங்க வந்து குறைஞ்சபட்சம் 6வதுக்கு மேல எடுக்கிற பசங்க தான் இருக்கீங்க இல்லைங்களா? 6ஆம் வகுப்புக்கு மேல எடுக்கிற பசங்க. நான் 1வதுல ஆரம்பித்து இப்போது இருக்கிற 8வது 9வது 10வது 12வது வரைக்கும்
நான் என் நண்பனிடம் நான் சண்டையே போட்டதில்லை, நான் யாரோடும் சண்டையே போட்டதில்லைன்னு சொல்லக்கூடிய யாராவது இருக்கீங்களா? இங்க ஃப்ரெண்ட்ஸோட தோழியோட சண்டையே போட்டதில்லைன்னு சொல்ல ஒரு ஆள் இருக்க முடியுமா? முடியாது. சண்டை போட்டிருப்போம். அந்த சண்டைக்கான ஒரே காரணம் நான் நினைச்சது சரிங்கிற பிடிவாதம் மட்டும்தான், வேற ஒண்ணுமே இல்லை. அவர்கள் தரப்பிலும் ஒரு நியாயம் இருக்கும் நம்ம என்னைக்கு யோசிக்கிறோமோ அன்னைக்கு இந்த உலகம் அன்பானதாக மாறும், இந்த உலகம் ரொம்ப பிடிச்சதாக மாறும். உங்களிடம் சொல்கிறேன் நண்பர்களே, எனக்கு இன்றைய தேதிக்கு நேரடியாக ஒரு எதிரி கூட இல்லை, நண்பர்கள் மாத்திரம்தான் உலகத்தில் இருக்கிறார்கள். என்னுடைய சின்ன வயசுல நண்பர்களே எனக்கு கடுமையான திக்குவாய் இருந்தது. திக்குவாய்னா தெரியுமா உங்களுக்கு? ஸ்டாமரிங் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. கிளாஸ்ல வந்து அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது பலபதி அப்படின்னு சொல்ல மாட்டார் எங்க வாத்தியார். என் பேர் நிஜ பெயர் வந்து பாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டா எஸ் சார் அப்படின்னு சொல்லுவேன். பிரசன்ட் சார் அப்படின்னு சொல்லுவேன். கொல்லுன்னு சிரிப்பாங்க, எனக்கு அழுகையா வரும். ஏன்னா இது ஒரு நரம்பியல் கோளாறு, இது ஒரு குறைபாடு தான். இந்த உலகத்தில் தம்பி தங்கைகளே, நீங்கள் பள்ளி பருவத்தில் இருப்பதால் நான் திருப்பி திருப்பி இது அழுத்தமாக சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். இந்த உலகத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான வயதும் மகிழ்ச்சிகரமான பருவமும் பள்ளி பருவம் மட்டும்தான். அதை கவனத்தில் கொள்ளுங்கள். ஏனெனில் இந்த பருவத்தில் மட்டும்தான் உங்களுக்கு அமையக்கூடிய நண்பர்கள் சாதி பார்த்து அமைவதில்லை. பொருளாதாரம், பணம், ஏழை என்ற வித்தியாசம் இல்லாமல் நண்பர்கள் இந்த வயதில் தான் அமைவார்கள். கல்லூரிக்குலாம் நீங்க போனீங்கன்னா அவன் தம்பி நமக்கு என்ன கிடைக்கும்? நம்ம 100 ரூபாய் செலவழிச்சா அவன் 10 ரூபாய் செலவழிப்பானாங்கிற எண்ணம் நமக்கு வரும். அப்படியான ஆளா செட்டு சேருவோம், ஒரே ஊருக்காரனா செட்டு சேருவோம், ஒரே மாவட்டமா சேருவோம், ஒரே சாதிக்காரனா சேருவோம். இதெல்லாமே நடக்கும் கல்லூரிகள்ல. ஆனால் பள்ளி பருவத்தில் மட்டும்தான் நண்பர்களே நமக்கு நல்ல நண்பர்கள் வாய்ப்பார்கள். அதனால உங்களுடைய உடன் படிக்கக்கூடிய எந்த நண்பனோடாவது எந்த தோழியுடனாவது நீங்கள் சண்டையிட்டு இருந்தால் உங்களுடைய ஈகோவை கழட்டி வைத்துவிட்டு நாளை அவர்களிடம் சென்று உங்கள் வருத்தத்தை பதிவு செய்யுங்கள். இல்லையெனில் அவர்கள் செய்த பிழையெனில் அதை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நட்பை பேணுங்கள், நட்போடு இருங்கள். நட்பு நமக்கு ரொம்ப நல்லது. சரி, நட்பு ரொம்ப நல்லது. எனக்கு எதிரிகளே இல்லை, நண்பர்கள் தான் இருக்காங்க, நிறைய தோழிகள் இருக்காங்க. சந்தோஷமா இன்னைக்கும் என்னுடைய சிறு வயதை நினைவுபடுத்தக்கூடிய நிறைய பேர் Facebookல எல்லாம் இன்ஸ்டால எல்லாம் இன்னைக்கும் தொடர்புல இருக்காங்க. நவீன உலகத்தின் பிரதிநிதிகளாக நீங்க இருக்கீங்க, மாடர்ன் உலகத்தின் குழந்தைகள் நீங்கள். பார்வையற்ற ஒருத்தரை நம் வீடுகளில், நம் உறவினர்களிடம், நமக்கு தெரிந்தவர்களிடம் நாம் சொல்லும் போது, இல்லையெனில் நமக்கு தெரிந்தவர்கள் சொல்லும் போது என்ன சொல்லி அழைக்கிறார்கள்? அவர் பார்வை குறைபாடு உடையவர் அப்படி என்று சொல்கிறார்களா? குருடன்னு சொல்றாங்களா? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, நடக்க இயலாத ஒருத்தரை, நடக்க சிரமப்படக்கூடிய ஒருத்தரை, போலியோவினால் பாதிக்கப்பட்ட கால்கள் சூம்பி போன ஒருத்தரை நாம் அவரை நடக்க இயலாதவர் என்று சொல்கிறோமா, நொண்டின்னு சொல்றோமா? பேச இயலாத ஒருத்தரை நாம் பேச இயலாதவர் என்கிறோமா, ஊமை என்று சொல்கிறோமா? சிந்திக்கும் திறனில் குறைபாடு இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை, ஒரு சக மாணவனை நாம் அவன் சிந்தனை திறனில் குறைபாடு உடையவன் அப்படின்னு சொல்றோமா, லூசு என்று அடையாளப்படுத்துகிறோமா? இந்த கேள்விகள் அப்படி வச்சுக்கிறோம். அடுத்த கேள்விக்கு வரேன். நீங்க குண்டா இருக்கீங்க, உங்களை பார்த்து குண்டப்பா குண்டம்மான்னு சொன்னா உங்களுக்கு பிடிக்குமா?
நீங்க கருப்பா இருக்கீங்க, உங்களை பார்த்து அண்டங்காக்கான்னு சொன்னா உங்களுக்கு பிடிக்குமா? நீங்க ஒல்லியா இருக்கீங்க, டே பென்சில் அப்படின்னு உங்களை கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்குமா? குறிப்பிட்ட நண்பர்கள் உடனடியா திரும்பி ஒருத்தனை பாக்குறாங்க. நான் உங்களை சிந்திக்க தூண்டுகிறேன், நீங்கள் இங்கேயும் கிண்டல் செய்யத்தான் வந்திருப்பீங்கன்னா தயவு செய்து சொல்றேன், கடுமையான வார்த்தைகள் நான் பேசி விடுவேன், என்னை மன்னித்து விடுங்கள். ஒருவரையும் உருவக்கேலி செய்யக்கூடாது, பாலின பாகுபாடு கூடாது, சமத்துவம் வேண்டும் நினைக்கிறாள். நான் பத்திரிகைகள்ல கதை எழுதும் போது என் கதைகளில் அப்பா சமைத்துக் கொண்டிருப்பார், அம்மா பேப்பர் படிச்சுட்டு இருப்பாங்க. என் அப்பா காய்கறி வெட்டி கொடுத்து கொண்டிருப்பார், என் கதையின் கதாநாயகன் காய்கறி வெட்டி கொண்டிருப்பார். குடும்பத்துக்கு உதவி செய்யக்கூடியவனாக ஆண் இருப்பான். அப்படித்தான் என்னுடைய கதாபாத்திரங்கள் படைக்கப்படுகிறது. நானும் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சரி, இப்போ இந்த உலகத்தில் ஒருத்தருடைய குறைபாட்டை நாம் சுட்டிக்காட்டி அதை கேலி பொருளாக ஆக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். அப்ப பார்வையற்ற ஒருத்தரை பார்வையற்றவர்னு சொல்லலாம், பார்வை சவால் குறைபாடு உடையவர்னு சொல்லலாம், குருடன்னு சொல்ற விட நல்ல வார்த்தை. ஏன்னா நீங்க வீட்டிலேயோ இன்னைக்கு நீங்க படித்த சமூகம், இன்னைக்கு படித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அடுத்த சமூகம், உலகத்தின் மூலையில் என்ன நடக்கிறது என்பது விரல்களில் உடனடியாக மொபைல் வழியாக கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு சமூகம். நீங்கள் மனிதநேயத்தோடு வாழ வேண்டாமா? எங்கே ஒருவன் நசுக்கப்படுகிறானோ அவனுக்காக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. அப்ப ஒருத்தரை சிந்தனை திறன் குறைபாடு இருக்கக்கூடிய நம்ம பள்ளிகளிலேயே, குறிப்பா அரசு பள்ளி மாதிரி பள்ளிகள்ல நிறைய குழந்தைகள் படிக்கிறாங்க. அந்த குழந்தைகளை நம்ம அம்போன்னு கழட்டி விட்டுறக்கூடாது. அந்த குழந்தைக்கு நம்ம ஆதரவா இருக்கணும். ரொம்ப எளிமையா கேட்கிறேன். இப்ப நீங்க எல்லாம் அப்படியே வெளியே போறீங்க, அங்க ஒரு வயதானவர் நிற்கிறார், அந்த வாசப்படியில ரேம்ப் மாதிரி போட்டிருக்காங்க, ஏற முடியல, தடுமாறுகிறார். நீங்கள் அவர்களுக்கு கையை பிடித்து அந்த சாலையில் ஏறுவதற்கு உதவி செய்வீர்களா, மாட்டீர்களா? அவ்வளவுதான். நீங்க தங்கமான பிள்ளைங்க, நீங்க புத்திசாலின்னு அதனாலதான் சொன்னேன். நீங்க இயல்பாகவே மனித நேயத்தோடு இருக்கிறவர்கள். இந்த உலகத்தில் அத்தனை மனிதனும் மனித நேயத்தோடு தான் பிறக்கிறான். அத்தனை மனிதனும் பிறருக்கு உதவணுங்கிற எண்ணத்தோடு தான் இருக்கான். ஆனால் நாம் வளர வளர ரொம்ப செல்ஃபிஷா மாறி போறோம். இங்க இருக்கக்கூடிய தம்பி தங்கைகிட்ட கேட்கிறேன், உங்க அப்பா கூட இல்ல அம்மா கூட டூ வீலர்ல யாரெல்லாம் பயணம் செய்றீங்க? வெரி குட், கை கீழே இருக்குங்க. இந்த பயணம் செய்யக்கூடிய உங்களிடம் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அது உங்க தெருவிலிருந்து பக்கத்து தெருவுக்கு போனாலும் சரி, எத்தனை பேரோட அப்பாவோ அம்மாவோ ஹெல்மெட் போடுறாங்க? பாத்தீங்களா? எவ்வளவு குறைஞ்சிருக்கு பாத்தீங்களா? நீங்க இன்னைக்கே செய்ய வேண்டிய முதல் கேள்வி, நீ ஹெல்மெட் போட்டால் உன் வண்டியில் நான் ஏறுவேன், இல்லாவிட்டால் ஏற மாட்டேன். அது சொல்லுங்க. நமக்கு அப்பாவும் அம்மாவும் வேணும், நமக்கு பாசம் காட்ட இந்த உறவுகள் வேணும். ஹெல்மெட் போடாமல் வண்டியில் ஏறக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுதா இல்லையா? அவ்வளவுதான். சட்டத்தை மதிக்கணும், சட்டத்தை பின்பற்றணும். அதுதான் நமக்கு இந்த கல்வி நமக்கு திருப்பி திருப்பி போதிக்கிறது ஒரு விஷயம்தான். குடிமை பண்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். குடிமை பண்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். மாவு வாங்க கடைக்கு போறீங்க, மெடிக்கல் ஷாப் போறீங்க, வேற ஒரு பொருள் வாங்க கடைக்கு போறீங்க, உங்களுக்கு முன்னாடி 2 பேர் நின்னா அவங்க இடிச்சுட்டு நைஸா போய் எனக்கு முதல்ல கொடுன்னு கேட்காதீங்க. 2 பேர் நிக்கிறாங்கல்ல உனக்கு முன்னாடியே, என்ன தலைபோற காரியமாக இருந்தாலும் பின்னாடி நின்று 3வது ஆளாக நின்று நீங்கள் பொருள் வாங்குங்கள். அதானே குடிமை பண்பு. இதை இன்னைக்கு இந்த கல்வி கற்றுக் கொடுக்குதா அப்படின்னு கேட்டா, கற்றுக் கொடுக்கிறது, நாம் கற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஹெல்மெட் போட்டு போகணும்ங்கிறது சட்டம், அது நியாயம் எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? அப்ப ஏன் அப்பா அம்மாவை ஹெல்மெட் போடாம வண்டி எடுக்க விடுறீங்க? அது தப்பு தானே? என் வசதிக்காக மட்டும். பின்னாடி மோதி கீழே உங்க அப்பாவுக்கு மண்டை உடம்பு போச்சுன்னா பிரமாதம் இல்ல.
கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாருன்னா அதோட பிரமாதம் இல்ல, சந்தோஷமா இருக்கும்ல. யாராவது மண்டை புலந்து வெளியே மூளை துடிக்கிறத பார்த்திருக்கீங்களா? ஒரு செய்தியாளனாக பத்திரிகையாளனா நான் பார்த்திருக்கிறேன். ரயில் விபத்துகளில் மீட்கப்பட்ட மனிதர்களிடம் நிறைய பேர் நான் உதவி பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும். கண்ணு முன்னாடி என் கைகளில் சில உயிர்கள் பலி போயிருக்கின்றன. உதவி செய்ய போய் பல உயிர்கள் என் கையில போயிருக்கு. உயிர்களுடைய விலை என்னன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் வந்து பள்ளி மாணவர்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. நான் உங்களிடம் பேசணும்னு நினைக்கிறேன். நீங்கள் கூடுதல் பொறுப்பாக இருங்கள், கூடுதல் பொறுப்பாக இருங்கள். தம்பி தங்கைகளே, எனக்கு கண்ணாடி கலர்னா இங்க எல்லாரும் மங்களா தான் தெரியும், யாரு எங்க இருக்கான்னு எதுவுமே தெரியாது. எனக்கு வயசாயிருச்சு. என்னை வழிநடத்தக்கூடிய திராணியும் சக்தியும் உங்களிடம் தான் இருக்கு, அடுத்த ஜெனரேஷன் தான் இருக்கு. நீங்க புத்திசாலியா நடக்கணும்ல. நீங்க புத்திசாலியா இருந்தா தானே சரியா இருக்கும். சவுந்தரவல்லின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து 9ஆம் வகுப்பு படிக்கிறான். வகுப்புல அந்த பொண்ணு முகத்தை மூடிட்டு அழுதுகிட்டு இருப்பான். வாத்தியார் சொல்றாரு, ஏய் கையேற்றி மூஞ்ச பார்க்கணுங்கிறாரு. அவ மூஞ்சி மூடி அழுதுகிட்டே இருக்கா. மூஞ்சி மூடி இருக்கா, அழுகுறாலும் தெரியல. மூஞ்சி மூடி தலை குனிஞ்சு டேபிள்ல குனிஞ்சு வச்சிருக்கா. வாத்தியார் அவர் சவுந்தரவல்லியின் பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 பெண் பிள்ளைகளிடம் சொல்கிறார், அவர் கையை விலக்குங்கள், அவள் முகத்தை பார்க்க வேண்டும். அவங்க கடுமையா முயற்சி பண்றாங்க. சவுந்தரவல்லி இன்னும் 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 முகத்தை குனிஞ்சுக்கிட்டே போறா. பின்னாடி இருக்கிற ஒருத்தைய பார்த்து சொல்றாரு, அவ சடையை பிடிச்சி இழுடி அப்படிங்கிறாரு. அவ சடையை பிடிச்சி இழுக்க, இவளுக்கு கையை பிடிச்சி இழுக்க, இப்படி முகம் வெளியே தெரியுது. வாதியார் கிட்ட வந்து விட்டு பார்த்து விட்டு சொல்கிறார், ஆமாம், சவுந்தரவல்லியின் முகத்தில் மீசை இருக்கிறது. கொஞ்சம் சிரிக்கிறாங்க பசங்க பூரா, பொண்ணு பூரா சிரிக்குது. அந்த பொண்ணு பொல 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 பொலன்னு அழுகிறா. கூட இருக்கிற ஒருத்தர் சொல்றா, சார் நான் மஞ்சள் அதனாலதான் டெய்லி பூசிக்கிறேன் சார், மீசை தெரியும் முளைக்கவே முளைக்காது அப்படிங்கிற ஒருத்தி. இது ரொம்ப முக்கியம். பசங்களுக்கே மீசை முளைக்க காணோம், பொண்ணுங்களுக்கு மீசை முளைக்கணும் இந்த காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எங்க போய் முடியுதோ அப்படி கிண்டலா சொல்லிட்டு போறார். பள்ளி விடுகிறது. சவுந்தரவல்லி கிளம்பி வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போய் தேம்பி தேம்பி அழுகிறா. அவங்க அம்மா வெளியே போயிருக்காங்க. வீட்டில் கிடக்கிற மஞ்சளை எடுத்து உரசி முகம் முழுக்க அப்பிக்கிறா. அனுமார வேஷம் போட்ட மாதிரி முழுக்க அப்பிக்கிறா. பாவம், அந்த அந்த பெண் பிள்ளைக்கு தெரியாது, ஒரே நாளில் முடி இல்லாமல் போகும் மந்திரங்கள் தெரியாது. அது மனித இயல்பு. யாருக்கு வேணாலும் மீசம் முளைக்கலாம், அது ஒன்றும் பெரிய குறை இல்லை, அது வெறும் மயிர், அவ்வளவுதான். அதுக்கு மரியாதையே கிடையாது. சரியா? உலகத்தை கட்டி ஆண்ட நெப்போலியனுக்கு மீசை கிடையாது. இங்க நம்ம பள்ளியை பூரா பல பேர் மீசைதான் பெரிய வீரத்தின் அடையாளம் நினைச்சிட்டு இருக்கான் மடப்பைய. நெப்போலியனுக்கு மீசை கிடையாது. உலகத்தின் மனித சமூகத்தை வாழ வைத்த பல அறிஞர்கள், பல விஞ்ஞானிகளுக்கு மீசை கிடையாது. மீசைக்கும் வீரத்துக்கும், மீசைக்கும் ஆண்மைக்கும், மீசைக்கும் வீரத்துக்கும் ஒன்றும் சம்பந்தமே கிடையாது. சவுந்தரவல்லி அழுது அழுது அப்படியே படுத்து தூங்குகிறாள். வேலை முடித்து வீட்டுக்கு வந்த அம்மா பார்க்குறான், பொண்ணு மூஞ்சில பயங்கரமா மஞ்சள் இருக்கு. என்னடி அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லம்மா, பொண்ணு தேனி கடிச்சிருச்சு அப்படிங்கிறா. அம்மாவுக்கு தெரியும் அது மீசையால் தான் இந்த பொண்ணு அவமானப்படுத்தப்படுகிறாள், அதனால வழியில் இருக்கா, வேதனையில் இருக்கான்னு. அந்த அம்மாவனாலே ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அம்மாவும் இரவு சாப்பிடாமல் அழுது கொண்டே படுத்து உறங்குகிறார். இது எப்போது சரியாகும் என எனக்கு தெரியவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. அந்த கதையை எழுதியவர் எஸ். ராமகிருஷ்ணன். கதையின் பெயர் சவுந்தரவல்லியின் மீசை. நண்பர்களே, இந்த கதையின் வாயிலாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது மீசை முளைக்கிறத பத்தி இல்ல. ஒருத்தரை காயப்படுத்தினால் அது எவ்வளவு வலியா இருக்குங்கிறது தான், அது எவ்வளவு பெயினா இருக்குங்கிறது தான்.
10 பேர் கொண்ட குடும்பத்தில் 8ஆவதாக பிறந்தாள் நான். புரியுதா? என்னோட உடன் பிறந்தவர்கள் 10 பேர். இன்னைக்கெல்லாம் எல்லாம் நிறைய வீட்டில் ஒத்த குழந்தை தான் இருக்கு. என் வீட்டில் 10 பேர். 8ஆவது ஆள் நான். எங்க அப்பா கடுமையா அடிக்கக்கூடியவர். விளையாடுனா அடிப்பாரு, படிச்சா அடிப்பாரு, சைக்கிள் ஓட்டுனா அடிப்பார், சைக்கிள் கீழே விழுந்து அடிப்பார். அவருக்கு அடிக்கிறது ஒரு பொழுதுபோக்கு, பிரமாதம் அடிப்பார். 10 பிள்ளை பத்து வச்சிருக்காருல, வரிசையா எல்லாரையும் அடிப்பார். அதுல மூத்தண்ணே அடுத்தண்ணன் அடிப்பார், அடுத்தண்ணே அது கீழே உள்ளவன் அடிப்பார். 8 எனக்கு மேல இருக்கக்கூடிய 7 பேர் வந்து என்ன அடிப்பாங்க. நம்ம தானே சிக்கி இருக்கோம். அடி வாங்கிறது ஒரு காலத்துல எனக்கு ரொம்ப வழக்கமான ஒண்ணா இருந்துச்சு. அப்பெல்லாம் நிறைய அழுவேன், அடிக்கிறாங்க அடிக்கிறாங்கன்னு. சமீபத்துல 1-2 வருஷம் முன்னாடி தூக்கத்துல அழுகிறேன், தேம்பி தேம்பி அழுகிறேன். கண்ணிலிருந்து கண்ணீர் வடிஞ்சு தலவாணி ஈரமாகி விசில் விசில் அழுகிறேன். அருகில் படுத்திருந்த என் மனைவி தட்டி எழுப்பி, என்னடா அழுகிற, ஏண்டா அப்படிங்கிறா. அழுகிறேன். உங்க அப்பா செத்து 25 வருஷத்துக்கு மேலாச்சு, இப்ப ஏண்டா அழுதுகிட்டு இருக்காங்க? அடிக்கிறாரா? என் பால்யத்தில், என் சிறு வயதில் நான் வாங்கிய அடி எனக்கு வலியாக மனதில் இன்னும் ஓரத்தில் இருக்கிறது. அது என் தூக்கத்தில் கனவாக வந்து எனக்கு இந்த வயதில் அந்த வலியை உணர்த்துகிறது. நீ ஈஸியா ஒருத்தனோட சண்டை போட்டு ஒருத்தனை காயப்படுத்துறீங்க. அந்த காயத்தின் வலி எப்போது வேண்டுமானாலும் வெளிப்படுத்தலாம். இன்னொருத்தரை காயப்படுத்தாதீங்கன்னு சொல்றது தான் நான் அதை சொல்றேன். ஏன்னா காயப்பட்டவனுக்கு மட்டும்தான் காயப்பட்டதோட வலி என்னங்கிறது தெரியும். அப்ப பார்வையற்றவனை பார்வையற்றவன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம், குருடன்னு சொல்லக்கூடாது. நடக்க இயலாதவரை நொண்டின்னு சொல்லக்கூடாது, நடக்க இயலாதவர்ங்கிற வார்த்தையை சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக இவர்களை சொல்லுவதற்கு முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கருணாநிதி வந்து மாற்றுத்திறனாளிகள் ஒரு சொல்லை தமிழுக்கு கொடுத்தார். அது வரைக்கும் ஊனமுற்றவர்ங்கிற சொல்லுதான் இங்க இருந்தது. மாற்றுத்திறனாளிகள் ஒரு சொல் இங்கே பயன்பாட்டுக்கு அதற்கு பிறகு வந்தது. இப்போ இது நாம் எழுதும் போது கவனமாக மாற்றுத்திறனாளிகள் எழுதுகிறோம். ஆனால் நாம் சிந்தனைக்குள்ளாக அவர்கள் இன்னும் நொண்டி, இன்னும் முடம், நொண்டி சாக்கு, முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமா இப்படிங்கிற சொற்களைத்தான் இன்னும் மாறி மாறி நாம் பயன்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். மனதில் இன்னும் அந்த மாற்றுத்திறனாளிங்கிற சொல்லை நாம் பதிய வைக்கல. இது எப்ப பதிய வைக்க, எப்ப மாறும்னா அடுத்த தலைமுறையை சேர்ந்த நீங்கள் தான் அதை அழுத்தமாக இருக்க வேண்டும். எப்படி ஹெல்மெட் போடாம வண்டியில அப்பா கூட அம்மா கூட வரமாட்டேன்னு நீங்க சொல்றீங்களோ, அதுபோல உங்கள் கண்ணுக்கு எதிராக யார் ஒருத்தர் இப்படி ஒரு மாற்றுத்திறனாளியோ அவமானப்படுத்தக்கூடிய சொல்லை சொன்னாலும் மறுத்து இப்படி சொல்றது நீங்க தப்புன்னு சொல்லுங்க. சொல்லுவீங்களா? கேட்கலையே. ஏன்னா இங்க வரக்கூடிய சமூகத்தில் நீங்க வாழ போறீங்க. உங்க கண்ணு முன்னாடியே நிறைய மாற்றுத்திறனாளிகளும் இந்த உலகத்தில் பிறப்பார்கள். இந்த உலகம் நல்ல கையும் காலும் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மட்டுமானதா? இல்லை. நாய் வாழலாம்ல இந்த உலகத்துல, பூனை வாழலாம்ல, பட்டாம்பூச்சி வாழலாம்ல, மண்புழு வாழலாம்ல, சிறு வண்டு வாழலாம்ல, தேனி வாழலாம்ல, ஒரு மாற்றுத்திறனாளியும் வாழலாம் தானே. இந்த உலகம் அனைவருக்குமானது. இந்த உலகம் அனைவருக்குமானது. அனைவரும் வாழ்வதற்கானதான் இந்த பூமி. எவருக்கும் இங்கே வாழ்வதற்கு உரிமை இல்லைன்னு சொல்ல எவருக்குமே உரிமை இல்லை. அதனால சக மனிதனிடம் எப்போதும் அன்பாய் இருங்கள், அன்பை காட்டுங்கள். ஒரு பையன் 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பையன் குபீர்னு கிளம்பி வீட்டுக்கு ஓடி வர்றான். அம்மா 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 அப்படின்னு. என்னடா ஏன்டா கத்துற அப்படின்னு அம்மா கேட்கிறாங்க. அவன் கையில் ஒரு கயிறு கட்டி இருக்கிறான். அந்த கயிறு மஞ்சள் கலர்ல இருக்கு. அந்த கயிறு பார்த்தோன்னா அம்மா கேட்கிறாங்க, என்னடா இது? அம்மா பிரமாதமா இருக்கா, பளிச்சுன்னு இருக்கலாமா அந்த கயிறு
அப்படிங்கிறான். அம்மா கேட்கிறாங்க, யாரா கட்டி விட்டா? குமரேசன் மாமா கட்டி விட்டார். எந்த குமரேசன்? நம்ம தெருவில் கடைசியில மளிகை கடை வச்சிருக்காரே அந்த குமரேசன் மாமா. ஓ, குமரேசன் மாமா கட்டி விட்டாரா? அம்மாவுக்கு புரிந்து விட்டது. அந்த கயிறு கட்டியதின் காரணம் என்னன்னு புரிஞ்சிருச்சு. அம்மா கேட்கிறாங்க, ஏன்டா உனக்கு கட்டி விட்டாரு? தெரியலம்மா, என்னை கூப்பிட்டாரு, இந்த கயிறை கட்டிக்கடான்னு சொன்னாரு, கயிறு கட்டிட்டு வந்துட்டேன். அம்மா சொல்றாங்க, உன்னுடைய பள்ளி யூனிஃபார்ம் நீல கலர்ல இருக்கு, ப்ளூவா இருக்கு, ப்ளூ மஞ்சள் கான்ட்ராஸ்டா இருக்கு, ஒத்து வரல, நீ நீல கயிறு போய் கேளு அப்படிங்கிறாரு. ஃப்ரீயா தானே கட்டி கொடுத்தாரு, நீல கலர்ல கயிறு கேளு. அப்படிமா, சரிம்மா, இந்தா ஒரு 10 ரூபா கையில் வச்சுக்கோ, இதையும் வச்சு கொண்டு போ, காசு கேட்டா காசையும் கொடு. அடுத்த நாள் பள்ளி முடிஞ்ச பையன் வீட்டுக்கு ரொம்ப சோர்வா வர்றான். ஏன்டா சோர்வா வர்ற? நான் போய் கயிறு கேட்டேம்மா, குமரேசன் மாமா கயிறு இல்லைன்னு சொல்லிட்டார். ஏன் இல்லைன்னு சொன்னாரு? அவர்கிட்ட கயிறு இல்லையா, கயிறு கொடுக்கலையா, அது எனக்கு தெரியல, நீ நீல கயிறு கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஏன்டா அப்படி சொன்னாரு? தெரியலம்மா, நானும் கேட்டேன், அதெல்லாம் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன் தெரியல, இப்ப ஏன்னு கேளு. உன் கூட படிக்கிறான்ல ஒரு பையன், ஆமா, அவன் ஃப்ரெண்டு தானே, ஆமா, நம்ம வீட்டுக்குலாம் வருவானே, ஆமா, நீ அவனுக்கு திக் ஃப்ரெண்டு தானே, ஆமா, அவனையும் கூட்டிட்டு போ, அவனுக்கும் இதே மஞ்ச கயிறை கட்ட சொல்லு. அம்மா சொல்றாங்க. பையன் சரிம்மா அப்படிங்கிறான். இன்னும் ஒரு 10 ரூபாய் கையில கொடுத்து, ஒருவேளை அவனுக்கு கயிறு கிட்ட காசு கிட்டால் இந்த காசை நீட்டு அப்படின்னு 10 ரூபாய் கையில கொடுத்து அனுப்புறாங்க. அடுத்த நாள் பையன் ரொம்ப சோர்வா வீட்டுக்கு வர்றான். வீட்டில் வந்து அம்மா கேட்குறாங்க, என்னடா ஒரு மாதிரி டல்லா இருக்க அப்படின்னு. அவன் கையை காமிக்கிறான், கையில் கயிறு இல்லை. என்னடா ஆச்சும் கயிறு? அம்மா, நீ சொன்ன மாதிரி நான் என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போனேன், குமரேசன் மாமா கையில் கொடுத்து, மாமா அவன் கையில் கயிறு கட்டுன்னு சொன்னேன். அவருக்கு கோவம் வந்துருச்சு, அந்த கயிறெல்லாம் அவன் கட்டக்கூடாதுன்னு சொன்னார். ஏன் மாமான்னு கேட்டேன். அவன் நம்மளை விட ஒரு படி கீழே, அவன் கீழானவன், அவனுக்கு இந்த கயிறு கட்ட அருகதை இல்லைன்னு சொன்னாரு. சரி, அதுக்கு நீ என்ன பண்ண? எனக்கு கடுமையா கோபம் வந்துருச்சு. என்னோடு படிக்கிற சகமானவன், நான் அவன் வீட்டுக்கு போறேன், அவன் என் வீட்டுக்கு வர்றான், 2 பேரும் ஒன்னா தான் படிக்கிறோம், என்கிட்ட பாசமா இருக்கான். அப்படி இருக்கிற ஒருத்தனை என்னோட கீழானவன் நீ எப்படி சொல்லலாம்? நீ கட்டின கயிறு எனக்கு வேணாம் அப்படின்னு தூக்கி அவன் மூஞ்சில வீசி எறிந்து விட்டு வந்தேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான். இந்த கதை எதை உணர்த்துகிறது அப்படின்னு பலருக்கும் புரியும். சாதி வித்தியாசத்தை பார்க்காதீர்கள் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு கதை. இந்த கதையை எழுதியது விஷ்ணுபுரம் சரவணன் அப்படிங்கிற ஒரு தம்பி. கதை புத்தகத்தின் பெயர் கயிறு. கயிறுங்கிறது அந்த கதை புத்தகத்தின் பெயர். இந்த உலகத்துல நம்ம எல்லாம் நினைக்கிறோம், நம்ம நினைக்கிறதா சரின்னு. மாத்துற அளவுக்கு நினைக்கிறோம். கரடியை மாத்துறோமா? ஆமா. இந்த உலகத்துல பனிக்காலத்தில் மிக நீண்ட உறக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய உயிரினங்கள் பல உண்டு. நத்தையெல்லாம் ரொம்ப காலம் தூங்கும். நத்தை தெரியும் தானே? நத்தை நீண்ட காலத்துக்கு தூங்கும். அதே போல நீண்ட காலத்துக்கு தூங்கக்கூடிய ஒரு உயிரினம் கரடி. கரடி அப்படியே வந்து நல்லா சுத்தி பார்த்துட்டு பிரமாதம், ஆஹா பனிக்காலம் வந்து விட்டது, பறவைகள் பறக்க வலசை போக ஆரம்பி விட்டன. வலசைன்னா என்னன்னு தெரியுமா யாருக்காவது? வலசை, வலசை என்றால் என்ன தெரியுமா? தெரிந்தவர் கையை உயர்த்துங்கள். என்ன? ஒரு இடத்துல இருந்து சூப்பர், பிரமாதம். அந்த பாப்பாக்கு ஒரு புக்கு கொடுங்களேன் சார். சூப்பர், வாழ்த்துக்கள்.
ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செஞ்சு அங்க போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வருவதை வலசை என்கிறோம், இடப்பெயர்வு. அப்ப பறவைகள் வலசை போறத பார்த்த உடனே கரடிக்கு தெரிஞ்சிருச்சு, இனி இங்கே பனிக்காலம் வரப்போகிறது, பறவைகள் வேறு இடத்தை நோக்கி போகின்றன, நாம் கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு அப்படி கையை அப்படி கொடுத்து அப்படின்னு தூங்க ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளவு நாள் தூங்குது தெரியுமா? மாதக்கணக்கா தூங்கும். நாட்கள், வாரங்கள், மாதங்கள். நம்மால் இந்த நல்லா படுத்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கு. அது ஒரு குகைக்குள்ள போய் தூங்கிடுச்சு. குகைக்கு வெளியே குபீர்னு பெரிய பெரிய லாரிகள் வந்து நிக்குது, பெரிய பெரிய இயந்திரங்கள் வருது. அங்க இருக்கிற மரத்தை பூரா வெட்டிக்கிட்டே இருக்காங்க. சர 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 சரன் மரத்தை வெட்டுறாங்க. 4 பக்கமும் 8 பக்கமும் பில்லர் எழுப்புறாங்க. பெரிய இது மாதிரியான ஒரு கொட்டாக்காயை போட்டு ஃபேக்டரி ஒன்று ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபேக்டரி ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பிரமாதமா ஃபேக்டரி ஓடிக்கிட்டே இருக்கு. நல்லா தூங்கிட்டு இருக்கு கரடி. அதுக்கு பசிக்காது இந்த நேரத்தில். மெதுவா அப்படி கண்ணை முழிச்சு அப்படியே எந்திரிச்சு வெளியே வந்து அப்படின்னு கொட்டாய் விட்டு பார்த்தா அது மரத்தையே காணோம். என்னடா மரத்தையே காணோம், என்னமோ முடிச்சா பெருசா கட்டி வச்சிருக்காங்க, வாட் இஸ் திஸ் அப்படின்னு அந்த கரடி குழம்பி போய் மெதுவா அப்படி எட்டி பாக்குது. என்னடா இது மனிதர்கள் தலை மாதிரி தெரியுது அப்படின்னு. அங்க இருந்து ஒருத்தன் வந்து கிரீச் அப்படின்னு விசில் அடிக்கிறான். டேய் வேலைக்கு போகாம இங்க என்னடா பண்ற அப்படிங்கிறான் கரடியை பார்த்து. கரடி திரும்பி பார்க்குது. யாரை பார்த்து கேட்கிறான் அவன் அப்படின்னு. டேய் உன்னையத்தாண்டா கேட்கிறேன், கரடி மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கியே உன்னைத்தான் கேட்கிறேன்னு. அது நான் கரடிங்க, அது அவன் கரடி அப்படிங்குது. இல்ல அரிசியில் வேலையை போலாம் அப்படிங்கிறாங்க. அவன் ஒரு பெரிய குச்சி எடுத்துட்டு வரான். இது பயந்துருச்சு. அடிச்சு இடிச்சு விட்டானா வம்பாய் போயிடும். அவன் சொல்ற மாதிரி செய்வான். அவனு வரிசையில் போய் நிக்குது. வரிசையில் நிக்குன்னா அது ஒரு ஆடை ஆயத்த நிறுவனம், ரெடிமேட் ஷோரூம். ட்ரெஸ் தச்சு தச்சு அடிக்கிட்டே இருக்காங்க, பிசுறு வெட்டிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு ஒன்றும் புரியவே இல்லை, அது எப்படி பண்றதுன்னே தெரியல. ஒரு இடத்துல சோர்ந்து உட்காந்துருது. சோர்ந்து உட்காந்து திருப்பி வந்து வாங்கி ஒரு அடி அதுக்கு முதுல. சம்பளம் கொடுக்கறது உட்கார்றதுக்கா, வேலையை பாரு அப்படின்னு. அது பதறி அடிச்சு, டேய் என்னடா என்ன அடிக்கிறீங்க, கரடிக்கு ஒரு மரியாதை இல்லையாடா, நான் கரடிடா ஆகுது. டேய் உன்னைய எத்தனை பேரை பார்த்திருக்கேன், போ போடு, உன்னை உரிமை கட்டுது அப்படின்னு. அவன் பதிலுக்கு பெருசா உரிமைடான். இவனடா பைத்தியக்காரனா இருக்கான், நம்ம வேச்சு மதிக்க மாட்டான் இருக்கேன். உன்ன சொல்லுது உங்க மேனேஜரை பார்க்கணும், உங்க மேனேஜரை பார்க்கணும் அப்படின்னு. மேனேஜர்கிட்ட கூட்டு போறாங்க. மேனேஜர்கிட்ட போன உடனே மேனேஜர் சொல்றாரு, வேலை நேரத்தில் இங்கேயே நிக்கிறீங்க, சூப்பர்வைசர் யார் இந்த தம்பி அப்படிங்கிறான். ஓ தம்பிலாம் இல்லையா, நான் கரடியா அப்படிங்குது. ஒண்ணு கரடியா, சரி அதுக்கு என்ன போய் வேலையை பாரு. ஓ நான் நிஜமான கரடியா அப்படின்னு சொல்லுது கரடி. ஒரே குழப்பம். சூப்பர்வைசர் சொல்றான், சார் ரொம்ப நேரமா இதே சொல்லிட்டு இருக்கான், அந்த ரோமத்தை பூரா அவன் உடம்புல இருக்கிற முடியை பூரா அவன் வெட்டி விட்டா தான் சரி வருவான். அவன் போட்டுக்க அந்த முழு கவசம் மாதிரி ஆடை போட்டிருக்கான் சார், அதை கிழிச்சிருவோம், உள்ள இருந்து அவன் வெளியே வந்துருவான் அப்படிங்குது. டேய் கிழிக்க புரியல, அவன் தோலிடாது அப்படிங்குது. டேய் தெரியுண்டா, வேலையை படுறா. மேனேஜருக்கு அறிவில்லை, சூப்பர்வைசருக்கு அறிவில்லை, உங்க ஓனரை கூப்பிடுங்கடா, நான் எந்திரிக்க மாட்டேன்டா அப்படின்னு சப்பலாம் கட்டி உட்காந்துருச்சு கரடி. வந்தான் ஓனர் வந்து என்ன அப்படிங்கிறான். ஒன்னு ஐயா அவன் வேலை செய்ய மாட்டேங்கிறான். கேட்டா கரடிங்கிறான். ஏன்பா வேலைக்கு போனா என்னப்பா, நீ வேஷம் போட்டிருக்க, வேலைக்கு போக வேண்டியானே. நம்ம வேஷம் போடுறது எதுவும் மறுக்கல இல்ல, எல்லாரும் இந்த மாதிரி வேஷம் போட்டு வேலை பார்ப்பாங்க, நீ வேலை பார்த்துக்க. யோ நான் நிஜமான கரடியா, எனக்கு இதெல்லாம் தெரியாது. இந்த பதிலுக்கு 4 நாளைக்கு எங்கேயும் வெளியே அனுப்பாதீங்க, கட்டி போடுங்க, சோறு தண்ணி கொடுக்காதீங்க, பட்னி கிடக்கணும் பையன், அப்பதான் சரி வருவான். கரடியை கட்டி போட்டுறாங்க. கரடி கத்தி கத்தி சோர்ந்துருது. முடிவு பண்ணிடுச்சு, இனி இந்த உலகத்தில் நம்மளால் வாழ முடியாது. இவன் எவன் நம்மளை ஏத்துக்க மாட்டேறான். சத்தம் இல்லாம இவங்கள மாதிரியே நம்ம வேலை செய்ய வேண்டியதான். வேலை செய்து அப்படியே நாட்கள் ஓடுது. கொஞ்சம் கொஞ்சமா வேலை கத்துக்குது. மனிதர்களை விட ரொம்ப பிரமாதமா அந்த கரடி வேலை செய்யுது. வெட்டி போட்ட துணியெல்லாம் மடுக்குது, அடிக்குது, பிசுரை வெட்டுது, எடுத்துக்கொண்டு பேக் பண்ணது, எல்லா வேலையும் ரொம்ப பிரமாதமா செஞ்சுட்டு இருக்கு. சில மாதங்கள் கழித்து மீண்டும் பனிக்காலம் வருது. பனிக்காலம் வந்தோன்னா அந்த ஊர்ல எல்லாம் பனிக்காலம் வந்தா பள்ளிக்கு லீவ் விட்டுருவாங்க. நம்ம ஊர்ல மழை பெஞ்சா லீவ் விடுறாங்கல்ல, அது மாதிரி அங்க ஸ்னோ வந்துச்சுன்னா டபக்குன்னு லீவ் விட்டுருவாங்க. கம்பெனி ஃபேக்டரியை பூட்டுறாங்க. கரடி மட்டும் மனிதர்கள்லாம் கிளம்பி போயிட்டாங்க. கரடி மட்டும் தனியா வந்து கம்பெனி வாசல் நின்றுட்டு, இப்ப நான் என்ன பண்றது, போய் கரடி மாதிரி படுத்து தூங்குறதா, இத மனிதர்கள் மாதிரி நான் வேற இடத்த தேடி போறதா, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஆமா நான் கரடியா மனுஷனா,
அப்படின்னு அந்த கரடி திகைச்சு போய் நிக்குது. தம்பி தங்கைகளே, இந்த கரடி ஒரு ஆங்கில எழுத்தாளனால் எழுதப்பட்ட கதை. தமிழில் பாரதி புத்தகாலயம் வெளியிட்டிருக்கிறது. ஆதிவள்ளியப்பன் என்பவர் இந்த கதையை மொழிபெயர்த்திருக்கிறார். இந்த கதையின் வாயிலாக ரொம்பவும் பிடிவாதக்காரன் யார், மனிதனா கரடியா? சிந்திச்சு பாருங்க. அவ்வளவுதான். வெரி குட். மனிதன் தான் பிடிவாதக்காரன். மனிதன் தான் பிடிவாதக்காரன். அந்த மனித இனத்திலிருந்து தான் நாமும் வந்திருக்கிறோம். நாம் சக உயிர்களின் குரல்களை கேட்போம், சக உயிர்களின் வலிகளை உணர்வோம், சக நண்பர்களுக்கு அன்பாக இருப்போம். இன்னைக்கு அந்த உறுதிமொழியை நம்ம எடுப்போம். சரிதானே? சரியா இல்லையா? டேய், இப்ப நீங்க பதில் சொல்லலைன்னா நான் இன்னொரு 3 மணி நேரம் பேச உங்க எவனும் வீட்டு போக முடியாது. சரியா இல்லையா? வீட்டுக்கு போனோட சத்தம் வந்துருச்சு பாத்தீங்களா? சரி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.